ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஜீவாதிபதியே, சிருஷ்டிகர்த்தாவே, உடைய பொற்பாதம் பண்ணி நமஸ்கரித்து வணங்குகிறோம், வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, இன்னொரு உயிர்த்த நாளை எங்களுக்கு வாழ்நாளில் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில் இருந்து பிரசன்னாக இருந்து ஆசீர்வாடி உண்மை அதிகமாக நாங்கள் காணத்தக்கதாக கட்டளையிடும். நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் தகப்பனே, ஆன்லைன் மூலமாக இந்த வைத்து பார்த்தாலும் நீர் ஆண்டவரே இருக்கிறீர். உங்களுடைய ஆராதனை நடக்கிறது. அதை நாங்கள் பயபக்தியோடு செய்யப்படத்தக்கதாக நீங்கள் கட்டளையிட வேண்டுமா கெஞ்சுகிறோம். நீரே ஆசீர்வதியும். உலகத்தில் என்ன நிலை நின்றாலும் தகப்பனே, நீர் ஆண்டவர், நீர் கர்த்தர். நீரை எல்லாவற்றும் உடைய ஆளும் கீழே வைத்திருக்கிறீர். ஆராதிக்கிறோம் ஐயா. நீரை தொடர்ந்து செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். இப்படியாக நாங்கள் ஆராதிக்கும் போது நீ வேண்டிய கிருபை தந்து ஒவ்வொருவரும் தகப்பனை இன்னும் அதிகமாக உங்களை வளர கிருபை தாரும் காத்துக்கொள்ளும். காண்கிற காணாத எல்லா அந்தகார சக்திகளையும் ஆண்டவரே கடந்து கட்டுகிறேன் ஐயா. நீரை பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமாய் இந்த கரங்களை ஒப்புத்தலான்னு இருக்கிறோம். இந்த ஒளிபரப்பு செய்யும்போது கூட ஆன்லைன் செய்யும்போது எந்த விதமான பிரச்சனையும் வராதபடிக்கு நீ காத்துக்கொள்ளும். எந்த உபகரணம் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். அதை இயக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். நீரை கிருபையாயிரும். அதே சமயத்தில் வார்த்தைகளை கொடுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை கிருபையாயிரும். இந்த வார்த்தை வல்லமையோடு போகத்தக்கதாக கட்டளையிடும். எல்லாவற்றுக்கும் நோக்கி பார்க்கிறோம். கேட்கிற நாங்களும் கூட தகப்பனை கேட்டு அதனுடைய செயல்படத்தக்கதாக நீ கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்களை முற்றிலும் ஒப்புவருத்துவதாக நீ பெரிய காரியத்தை செய்ப்பதற்கான சொன்னவராக ஆண்டவர் மீட்புமாய் இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. இப்பொழுது இந்த நாளுடைய காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கூட முடியாததுனால இப்படியாக ஆன்லைனில் நாம் இப்படியாக கூடுகிறோம். கரெக்டாக 9:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இந்த ஆராதனை இருக்கும். எப்போதும் வழக்கம் போல் ஒரு பாட்டு, பின்னாலே ஒரு செய்தி, ஆராதனை செய்தி இருக்கும். ஒரு 5 நிமிடம் இடைவெளி இருக்கும். பின்னாலே ஒரு சின்ன பாட்டு, இங்கே ஆங்கில பாட்டு இருக்கும். அதுக்கு பின்னால் மெயின் மெசேஜ் இருக்கும். மெயின் மெசேஜ் பின்னாலே நமக்கு 2 காரியங்கள் இல்லை. ஒன்று அப்பம் விற்கிறது இல்லை, அதே சமயத்தில் காணிக்கை இல்லை. ஆகவே நீங்கள் அதை சேமித்து வைத்து உங்களுடைய சித்தப்படியாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியாக ஆண்டவருக்கு அது செய்ய வேண்டியது செய்ய வேண்டுமாய் உங்களுடைய பாதங்களை வந்து நாங்கள் அதிகமாக கெஞ்சுக்கிறோம். கிருபையாயிரும் காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இப்போது கூட இந்த ஆராதனையிலே பயபக்தியாக இருக்கணுமா கெஞ்சுக்கிறோம். எப்படியாக ஆலயத்திலிருந்து நீங்கள் இருப்பீர்களோ அதே மாதிரி வீட்டிலே உட்கார்ந்துருங்கள். இங்கே எங்கே நேர்ந்து போக வேண்டாம். நீங்கள் இதை சரி கவனமாக கவனித்து ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் கேட்டு அதுபடியாக செய்யப்படத்தக்கதாக நாங்கள் அதிகமாக நோக்கி பார்க்கிறோம். ஆகவே இந்த விதிமுறைகள் இருக்கும். ஆகவே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 11:30 மணி அளவில் சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஆராதனையும் அதே சமயத்தில் அவருடைய கிளாஸும் இருக்கும். அது சௌரி கலையரசியும் சௌரி சுஜா கிரேஸ் அவர்கள் செய்வார்கள். ஆகவே பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக பெற்றோரை பற்றி கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 11:30 மணிக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 முடியும். 10:45 ஆரம்பித்து 11:15 முடியாக பைபிள் ஸ்டடி முடியும். 11:30 1:30 வரைக்கும் பிள்ளைகளுடைய காரியம் நடைபெறும். ஆகவே இது மறு அறிவிப்பு வர வரைக்கும் இதுதான். ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி என்ன சந்தேகம் கேட்க வேண்டாம். காலை 9:30 10:30, 10:45 11:15, 11:00 12:30 வரைக்கும் இந்த காரியங்கள் நடைபெற இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர சகோதரியை கவனித்து அதனுடைய செய்யவும் வீட்டிலே பயபக்தியாக இருந்து இது நடைபெறவும் ஆண்டவர் சீக்கிரமாக நமக்கு திறந்து நாம் எப்போதும் போல ஆண்டு ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டு கிரியை செய்யும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து.
தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கரங்கள் ரெண்டையும் நெஞ்சு மேல வைத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஈநாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. இப்போ நம்ம ஆராதனை செய்தி கேட்கலாம். சோரன் கீர்த்தி இப்படியா ஆராதனை செய்து கொடுப்பார். இந்த பரிசுத்த நாள் காலை வேளை ஆராதனைக்காக நாம் அனைவரும் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். சாம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கர்த்தருடைய ஒத்தாசைக்காக வர்ணைக்கு பார்ப்போம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த சந்தோஷம் தேவனே, சமாதானத்தின் தேவனே, மீண்டுமாக தேவன் தாமே ஒரு பர்சனலை அடியார்களுக்கு கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி ராஜா. தேவன் தாமே வார்த்தையாய்மை தியானிக்கும்படியாக கத்தாவே நாங்கள் ஆன்லைன் மூலம் செய்யக்கூடிய ஊழியங்களை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தாரும். சித்தமானால் தேவனே விரைவில் உடனலாக்காய் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் அனைவரும் தேவன் தாமே ஆலயத்தில் உடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக கிருபையாக இருக்கும். பேசுகிற அடியானை கூட கத்ததாமே உங்களுடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து வார்த்தையாய் நீர் மாத்திரம் கத்தாவை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீ சிறிய ஜெபத்தை ரட்சகன் மீட்பெருமாய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கின்ற பிதாவே, ஆமென். வாசித்த அந்த வசனத்தில் சங்கீதக்காரனாய தாவீது தேவன் தமக்கு செய்த அற்புதமான காரியத்திற்காக அவரை துதிப்பதாக நாம் காண்கிறோம். தாவீதின் வாழ்க்கையை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருப்போம். அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அதன் மத்தியிலும் தாவீது ஆண்டவரை தேடுகிறவராய் இருந்தார். தேவனும் கூட அவன் மேல் கொண்ட பிரியத்தினாலே அவன் கூப்பிட்ட சத்தத்திற்கு தேவன் செவிசாய்க்கிறவராய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது அவனை பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் அவனை தூக்கி எடுத்தார் என்று வாசிக்கிறோம். வாசித்த அந்த வசனத்திலே நாம் இரண்டு காரியங்களை குறித்து சுருக்கமாக தியானித்து
ஆராதனை கடந்து செல்வோம். முதலாவதாக பயங்கரமான குழியும் உளையான சேற்றிலும். இரண்டாவது காரியமாக அவருடைய கால்களை கண்மணி மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த வாஸ்து வசனத்திலே உளையான சேறு என்று பார்க்கும்போது பயங்கரமான குழிக்குள்ளே நம்முடைய கால் மாட்டிக்கொண்டால் நம்முடைய கால் அவ்வளோ ஈஸியாக வெளியே எடுத்துட முடியாது. இந்த உளையான சேற்று அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் பாவத்தில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களின் மத்தியில் நாம் குழிக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே இறங்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்மளை மீட்கும்படியாக நம்மளுடைய தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அந்த பயங்கரமான குழியிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த பேரான குமாரனை சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பற்ற மாசற்ற இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. அதைத்தான் நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். தேவன் நம்மை பாவமாகிய உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கினார் என்று நம்ம வாசித்தோம். அது மாத்திரமல்ல, நித்திய காலமாக அவரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இரண்டாவதாக நம்ம சங்கீதம், அதே சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறு கூறுகிறார், என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை பார்க்கிறோம். பாவமாய உளையான சேற்றிலே இருந்து நம்மை தூக்கி கழுவி எடுத்தது மாத்திரமில்லாமல் நம்மளுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உறுதிப்படுத்துகிறார். கண்மலை என்று நம்ம பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு உளையான சேற்றிலே பெரிய பயங்கரமான குழியிலே மாட்டிக்கொண்டிருந்த நம்மை தேவன் தாமே நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நம்மளை மீட்கும்படியாக வந்து இந்த ஊழையிலே வந்து தேவன் நம்முடைய சொந்த சரீரத்தை பிக்க கொடுத்து உல கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை கழுவி அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கினது மாத்திரமல்ல, கண்மலையாகிய நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்துவின் மேல் நம்மை நிலைப்படுத்தி இருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் உள்ள நாம் அனைவரும் நம்முடைய தேவனை அனுதினம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவனோட மகிமை எவ்வாறு இருக்கிறது என்பதை சங்கீதம் 113 4 மற்றும் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. 5வது வசனம், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? இதுவும் சங்கீதக்காரர் தாவீது சொல்றதுதான். எல்லா ஜாதிகளுக்கும் உயர்ந்தவர் தேவன். அவருடைய கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் அனைத்து மக்களுக்குமே மேலான எல்லா ஜாதிகளுக்கு மேலும் உயர்ந்தவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமையா? வானத்திற்கு மேலான மகிமை. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார் என்று நம்ம இங்கே கேட்பதை பார்க்கிறோம். அவருடைய மகிமை எவ்வாறு இருந்தது, அவர் நமக்காக எப்படி வந்தார் என்பதை நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் நம்மை மீட்கும்படியாக, நம்மை குழியிலிருந்து தூக்கும்படியாக, பாவத்தின் குழியிலே சிக்கிக் கொண்டிருந்த நம்மையும் சாத்தானின் பிடியிலே சிக்கியிருந்த நம்மையும் மீட்கும்படியாக தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினது மாத்திரமல்ல, அடிமையின் சாயலானார் என்று நம்ம இங்கே தெளிவாக வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 113 7 மற்றும் 8ஆம் வசனத்திலே அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றத, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் தம்மை வெறுமையாக்கினது மாத்திரமல்ல, சாதாரண மனிதனாக
அடிமையின் ரூபம் எடுத்து தேவனுக்கு ஒப்பான இருந்த மகிமையிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, நம்மைனா உங்களையும் என்னையும் புலியில் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்கும்படியாக தேவன் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூலோகத்திலே சாதாரண மனிதனாய் அவதரித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் சாதாரண மனிதனாய் அவதரித்தது மாத்திரமல்ல, பிலிப்பியர் அதே 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மனிதரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் அடிபெருமை எடுத்தது மாத்திரமல்ல, மரணபரிந்தம் நம்மை மீட்கும்படியாக தன்னை சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். கிருபாதர பலியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பேற்பட்ட தேவனை நாம் அனுதினமும் ஆராய்க்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த கண்மலையின் மேல் நம்மளை நிலைநிறுத்திய கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட சேர்ந்து ராஜரியம் செய்கிற ராஜரிய ஆச்சாரிய கூட்டலாக நம்மளை மாற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதைத்தான் நம்ம 113ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம், நம்மை இப்படி எளியவனாக இருந்த நம்மையும் சிறியவனாக இருந்த நம்மையும் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கியது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அவரை நம்மளை பிரபுக்களாகவும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணினார். அப்போது நமக்கு அழகான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நம்மை கழுவி சுத்திகரித்ததோடு நமக்கு விடலை, நீதிமான் ஆக்கினது மாத்திரமல்ல, அவரோடு கூட சேர்ந்து அவருடைய ராஜ்யத்திலே ராஜரியம் செய்யக்கூடிய ராஜரிய ஆசாரிய கூட்டமாக நம்மளை மாற்றியிருக்கிறார் என்று நம்ம அற்புதமாக இங்கே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேடு என்ற பாவத்தில் சிக்கிக்கொண்டு தவித்த நம்மளை, மரணத்தின் இருளிலே சென்று கொண்டிருந்த நம்மளை மீட்கும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அதன் மூலம் நம்மை கழுவி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவனையும், எளியவனாயிருந்த நம்மை குப்பையிலிருந்து உயர்த்தும்படியாக தம்முடைய மகிமையெல்லாம் விட்டு தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் சிலுவையிலே தம்மைத்தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்மளையும் கூட பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரச் செய்து ராஜரியம் அணிகிற ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நம்முடைய தேவனை நாம் அனுதினையும் ஆராய்த்து துதிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight. Descending, bring from above echoes of mercy, whispers of love. This is
am happy and blessed, watching and waiting, looking above, filled with His goodness, lost in His love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long, praising my Savior all the day long. ஆகவே நம்முடைய வீட்டிலே அமைதியாக ஒவ்வொருவரும் கர்த்தரை நாம் 2-3 நிமிடம் அவரை ஆராதனை செய்வது நலமாயிருக்கும். ஆகவே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் அப்படியாக உங்களுடைய வீட்டிலே தனிப்பட்ட விதத்திலே கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் தகப்பனே நம்முடைய பாதம் பண்ணுகிறோம். நீரை பெரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே 40ஆம் சங்கீதம் முன்பாக கொண்டு வந்தீர். உளையான சேற்றிலும் ஆண்டவரே நாங்கள் படுகொழியில் இருக்கும்போது, ஒன்றுக்கு உதவாத பாவத்தில் இருக்கும்போது எங்களையும் கூட நீ தூக்கி எடுத்து கண்மலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி இந்த சிறியவனை ஒன்றினாவனை பிரபுக்களோடும் எல்லாரோடும் தகப்பனை உட்காரும்படியாக நீ செய்த அந்த மகாபெரிய கிருபைக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். அந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். உலகத்திலே செய்த மகாபெரிய ரட்சிப்பு இது, உலகத்திலே மகாபெரிய அதிசயம் இது. ஆகவே ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீரை ஆராதிக்கப்படுகிறா இருக்கிறபடினாலே உன்னுடைய பாதம் பணிந்து நீரை பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் எங்கள் முற்றுமாக ஒப்புக்கொடுத்துள்ளாக ஆண்டவம் இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் பிதாவே. இப்போது ஒரு ஆங்கில பாடல் இருக்கும். ஆங்கில பாடல் முடிந்த பின்னாலே இப்படியாக ஆண்டவருடைய வசனம் இருக்கும். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். எப்போதும் போல இருக்கிறபடியாகத்தான் இந்த ஆராதனை இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆண்டோட பாதத்தில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது முக்கிய செய்தி இருக்கும். Greetings in Christ's name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். It is purely by the grace of God that an unworthy vessel like me can stand here and preach. எந்த ஒரு இதுக்கும் தகுதியில்லாத அடியேனும் இங்கே நின்று உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது தேவனுடைய சுத்த கிருபையாகவே எண்ணுகிறேன். For this morning's brief meditation, shall we turn our Bibles to Psalms chapter 18 and read verses 1 and 2. இந்த காலை நேர ஆராதனைக்காக என்னோடு சேர்ந்து சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோமாக. I will read in English and then Annan will read in Tamil. I love you, Lord, my strength. The Lord is my rock, my fortress and my deliverer. My God is my rock in whom I take refuge, my shield and the horn of my salvation, my stronghold. சங்கீதம் 18:1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்பதே. Shall we look to God in prayer? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக வார்த்தைக்காக அவரிடம் மன்றாடுவோம். Father, we thank you for this day, Lord. Thank you for this time of prayer and worship and fellowship that you have given us, Lord. Pray that we would be able to listen to you and listen to your word alone, Father. Pray that you would hide the speaker and the translator and that your word alone would prevail. Ask this prayer in Jesus' name. Amen. Amen. The last week has been very disturbing and painful for me. கடந்த வாரம் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குமானால் ஒரு துன்பம் நிறைந்த ஒரு வாரமாக இருந்ததாக காணப்பட்டது. Last week almost every day someone I know very well has lost their loved ones.
கடந்த வாரத்தில் எனக்கு தெரிந்தவர்களில் யாராவது ஒரு வீட்டில் ஒருவர் குடும்பத்தில் ஒருவரை இழக்க கொடுத்தார்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள். And all of them have died because of COVID. அவர்கள் எல்லாருமே கோவிட் அந்த வியாதியினால் மரித்தார்கள். And apart from this, I have known so many people who have roamed all around the city looking for a hospital bed to admit their loved ones. அதை தவிர இந்த நாடகத்திலே பல இடங்களில் பல ஆஸ்பத்திரியிலே அவர்களை சேர்க்கும்படியாக அலைந்து திரிந்தவர்களை பற்றியும் நான் கேள்விப்பட்டேன். There is no place to admit people because the hospitals are overflowing with patients. எல்லா ஆஸ்பத்திரிகளும் நோயாளிகளால் நிறைந்திருந்ததினாலே அங்கே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே ஒருவருக்கு எந்த ஆஸ்பத்திரியிலும் இடமில்லாத ஒரு காரியம் காணப்பட்டது. In our own apartments, there are so many cases that it has now become a containment zone. எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டிலே பார்த்தோம் என்றால் அது நிறைய அதிகமான இந்த கோவிட் வந்ததினாலே அதை ஒரு அந்த தொற்று உள்ள ஒரு இடம் என்பதாக அங்கே அதை மூடி விடுவார்கள். So we are not allowed, or children are not allowed to step out of the house or walk in the common places. எனவே எங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டிலே குழந்தைகள் வெளியே செல்லவும் அங்கே சென்று வெளியே விளையாடுவதற்கான எல்லாத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளது. So when my children are sleeping in the night, if they cough or if they sneeze, I get very disturbed. எனவே என்னுடைய பிள்ளைகள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்கள் இருமினாலோ தும்மினாலோ உடனடியாக எனக்கு ஒரு பயமோ ஒரு பிரச்சனை ஒரு காரியங்கள் ஏற்படுகிறது. So one night I was praying to God and asking God's protection over family, over loved ones, and for God to intervene and get rid of COVID. எனவே ஒரு இரவிலே நான் அங்கே கர்த்தரிடம் ஜெபம் பண்ணி என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் மற்றும் சமுதாயத்துக்காகவும் இந்த நாட்டிற்காலிருந்து கோவிட் விலகும்படியாக ஜெபித்தேன். So the lyrics of the song that came to my mind and gave me peace, அதனுடைய எனக்கு மனதிலே வந்த ஒரு பாடல், அந்த பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது. and it gave me peace. எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஒரு பாடலாக இருந்தது. It's the very familiar one. On Christ the solid rock I stand, all other is sinking sand. அந்த பாடல் நமக்கு தெரிந்த ஒரு பாடல். நான் இருக்கும் பாறை இயேசுதான், மற்ற எதுவுமே மணல் தான் என்ற அந்த பாடல். So on Christ the solid rock I stand. கர்த்தராகிய இயேசுவாகிய கன்மலையின் மேலேயே நான் நிற்கிறேன். So when we look around, the current situation might seem very shaky and uncertain. இந்த நேரத்திலே எங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை நான் பார்க்கும்போது அது விதமான ஒரு மோசமான நிலையில் இருப்பதை நான் உணர்கிறேன். And David was also in a similar situation. தாவீது ராஜாவும் இதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிலையிலே காணப்படுகிறார். As a young boy, he was anointed as future king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக தன்னுடைய வாலிப நாட்களிலே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். And later he married the king's daughter. பின்பாக அவர் அந்த ராஜா அவனுடைய குமாரத்தியை திருமணம் செய்து கொள்கிறார். But in reality he was hunted like an animal. ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு மிருகத்தை போல வேட்டையாடப்பட்டார். So life was not a bed of roses. எனவே வாழ்க்கையானது ஒரு ரோஜா படுக்கையில் படுக்கப்படுகிற ஒரு படுக்கை அல்ல. So even though David was chosen, for 20 years he was running around saving his life. தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணாலும் 20 வருடங்கள் அலைந்து ஓடுகிறவனாக காணப்பட்டார். He lost everything. He lost his family, he lost his safety, he lost his career in the army. அவர் தன்னுடைய நிறைய காரியங்களை இழந்தார். தன்னுடைய குடும்பத்தை இழந்தார், தன்னுடைய பொருட்களை இழந்தார், அவருடைய இராணுவத்தில் அவர் இருந்த பதவியை இழந்தார். But one thing he did not lose, and that was his steadfast love for the Lord. ஆனால் அவர் இழக்காத ஒன்று கர்த்தரை உடைய அவர் கர்த்தர் மேல் உள்ள ஒரு ஆழமான ஒரு பிடிமானம். He always trusted God and he trusted God's timing. அவர் எப்பொழுதுமே கர்த்தரை நம்பினார், கர்த்தருடைய நேர காலத்தை அவர் நம்பினார். And God fulfilled his promise. கர்த்தர் அவரிடத்தில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். So Bible scholars believe that David wrote Psalms 18 when he was actually running away from Saul. பைபிளை விமர்சிக்கிற விமர்சகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சவுல் ராஜாவாலே தாவீது துரத்தப்படும் போது அவர் அங்கங்கு அடைந்து திரிந்த போது எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் 18 என்று சொல்கிறார்கள். He was running around the rocky wilderness around the Dead Sea. சாவு கடலுக்கு பக்கத்தில் உள்ள புற்களும் கண்மலையும் உள்ள அந்த பகுதியிலே, அந்த மலைப்பகுதியிலே அவள் அரைந்து திரிந்தவராக காணப்பட்டார். He was hiding in caves and climbing on high mountains to escape Saul. சவுலிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக குகைகளில் ஒளிந்திருந்தும் மலைகளின் மேல் ஏறுகிறவருமாக காணப்பட்டார். So if we look at the first part of verse 2, அந்த இரண்டாம் வசனத்தின் முதல் பாகத்தை நாம் பார்த்தோம் என்றால், the Lord is my rock
my fortress and my deliverer. அங்கே என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் நான் நம்பியிருக்கிற துருவம் என்று சொல்கிறார். If we look at ancient war techniques, all these three are weapons of defense. இந்த காரியத்தை நாம் பழைய காலத்தில் சண்டை முறையிலே பார்ப்போமெனால் இந்த 3 காரியமும் தங்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. A sword, arrow or a spear would be weapons of offense. அதாவது எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கத்தியோ ஒரு அன்பு வில்லோ அல்லது ஒரு ஈட்டியோ பயன்படுத்தப்பட்டது. So when David was running away from Saul, he never tried to attack Saul. He was always trying to defend himself. தாவீது சவுலுக்கு எதிராக அவர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினாரே ஒழிய சவுலை எதிர்த்து அடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. And he also knew very well that these rocks and caves cannot protect him. அதே நேரத்தில் தாவீதிற்கு இந்த கெபிகளும் இந்த குகைகளும் இந்த கண்மலைகளும் நம்மை காப்பாத்தாது என்பதும் அவர் அறிந்திருந்தார். He knew that Lord was his fortress and his deliverer. அவருக்கு நிச்சயமாக தெரியும் கர்த்தர் மாத்திரமே அவர் கண்மலையும் அவருடைய இரட்சகரும் அவருடைய நம்பியிருக்கிற துருகம் என்பதை. A rock indicates shelter and safety. ஒரு கண்மலை என்பது ஒரு இடத்துல இருக்கிற இடத்திற்கான ஒரு இடமும் அதே நேரத்தில் பாதுகாப்பையும் குறிக்கிறது. A fortress refers to strength and safety. ஒரு கோட்டை என்பது அங்கே ஒரு பலத்தையும் ஒரு அதே நேரத்தில் ஒரு நமக்கான பாதுகாப்பையும் குறிக்கிறது. And when it comes to deliverer, it's very unique. அங்கே இரட்சகர் என்ற இடத்துல வரும்போது அது ஒரு புதிய காரியமாக இருக்கிறது. We need a deliverer when we are surrounded on all sides by an enemy and we have nowhere to go. நம்மை சுற்றிலும் எதிரிகள் இருக்கும்போது எந்த இடத்திலும் நம்ம செல்ல முடியாது என்ற நிலைமையில் தவிக்கும் போது நம்மை அங்கிருந்து வெளியே நம்மை கொண்டு வருவதற்கு தேவையானவர் தான் நம்முடைய இரட்சகர். Often when we think about Israel, we think it's a land flowing with milk and honey and the river Jordan. நாம் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அதுவும் தேனும் பாலும் ஓடுகிற ஒரு தேசம் மற்றும் அதிலே அந்த யோர்தான் நதியினாலே செழிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். So we'll imagine a place like Tanjavur district or Kanyakumari district which is very green and with lot of water bodies. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரியில் இருக்கிறது போல பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நிறைந்த பகுதியாக இருப்பதை போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். But the reality is very different. ஆனால் அது நிஜமான காரியம் மிகவும் மாறுபான காரியமாக இருக்கிறது. It will look more like the Ramnad district. அதை பார்த்தோம்னால் ராம்நாடில் இருக்கக்கூடிய அந்த ராம்நாட் டிஸ்ட்ரிக்டை போல அது இருக்கும். It will have more. It's a rocky wilderness. Mostly it's a rocky wilderness. இஸ்ரவேல் முழுவதுமாக ஒரு மாதிரி அது பாறை நிறைந்த ஒரு பாலைவனமாக காணப்படுகிறது. So people who live in that region will know the importance of a rock. அந்த இடத்தில் வாழ்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த கண்மலையினுடைய ரகசியங்கள் தெரியும். The most we can think is take a rock and throw it at someone. நாம் நினைக்கலாம் ஒரு கல்லை எடுத்து இன்னொரு மேல் எறிவதை நாம் நினைத்து கொள்ளலாம். But if you read Isaiah 32:2, நாம் ஏசாயா 32:2 வாசித்தோம் என்றால், the second portion of Isaiah 32:2 says, like streams of water in the desert and shadow of a great rock in a thirsty land. ஏசாயா 32:2 என்ன சொல்கிறது என்றால், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். So the rock provides the much needed shade in a very hot weather. எனவே மிகவும் அதிகமான உஷ்ணமான நேரத்திலே அந்த கண்மலையானது மிகவும் அழகான நிழலாக இருக்கின்றது. So if we read Exodus 33:22, நாம் யாத்திரையாகமம் 33:22 பார்த்தோம் என்றால், we see that Moses hid himself in the cleft of a rock. அங்கே மோசே தன்னைத்தானே ஒரு கண்மலையின் பாகத்திலே மறைத்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். The rock provided him shelter when the glory of God passed by. கர்த்தருடைய மகிமை அவரை கடந்து செல்லும் போது அங்கே அவர் கண்மலையின் அடைக்கலத்திலே இருந்தார் என்பதை பார்க்கிறோம். So when David was running, he had only these rocks to provide him refuge. தாவீது அங்கு ஓடி திரியும் போது கண்மலை மாத்திரமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக கிடைத்தது. And these rocks cannot provide refuge for 20 years.
இந்த கன்மலையானது 20 வருடம் அவருக்கு தாபரமாக கிடைக்கவில்லை. And these rocks cannot deliver him when enemies surround him. அவரை சுற்றி அவர் எதிரிகள் வந்தபோது அவரை இந்த கன்மலையானது அவரை அதிலிருந்து ரட்சிக்க முடியவில்லை. That's why David confesses that Lord is my rock, my fortress and my deliverer. எனவேதான் இங்கே அவர் உறுதியாக சொல்லுகிறார், என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர் என்று அவர் சொல்லுகிறார். Now coming to the fortress part. இங்கே இரண்டாவது என்னுடைய கோட்டை என்ற அந்த பாகத்துக்கு வரும்போது, So in ancient times people built huge fortresses around their cities. பழைய காலத்திலே ஒரு சிட்டி நகரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பி கொண்டார்கள். So even if there are enemies and war outside, when people get inside the fortress, there is peace and calm and a sense of security. அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு சண்டை நடக்கும் இந்த நேரத்திலே அங்கு உள்ள மக்கள் அந்த கோட்டைக்குள்ளாக வந்து விட்டார்கள் என்றால் அங்கே சமாதானமும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமும் நிலவினது. So living with God as our fortress doesn't mean praying to him often. நாம் கர்த்தரோடு இணைந்து வாழ்கிறோம் என்பது அவரோடு ஜெபத்தில் மாத்திரம் தரித்திருக்கிறோம் என்பது மாத்திரம் ஒரு ஆகாது. We cannot say the Lord is my fortress just because we go to church regularly or read the Bible and pray every day. நான் சபைக்கு சரியாக செல்கிறேன், என்னுடைய வேதத்தை நான் வாசிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன் என்பது சொல்வது கர்த்தர் எனக்கு கோட்டை என்பதற்கு ஈடாகாது. So being religious and very ritualistic is not enough. நாம் ஒரு நாம் நம்பி இருக்கிறது, அதாவது ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் செல்வது அவரை கொண்டுள்ள அந்த கோட்டையாக இருக்காது. It has to be a lived reality on a daily basis. அவருக்கென்று நாம் வாழுகின்ற தன்மை மாத்திரமே அது உண்மையான கிறிஸ்தவமாக இருக்கிறது. If God is our fortress, then our lives are found in him. கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில சேர்கிறது, செயல்படுகிறது. We will always look at God as our security and our protection. நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நம்முடைய பாதுகாவலராகவும் நமக்கு தைரியத்தை கொடுப்பவருமாக அவரை நாம் பார்க்கிறோம். Our hope will not be in our jobs, in our families or in our insurance policies. நம்முடைய இன்சூரன்ஸ் பாலிசியிலோ நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வேலை செய்யும் பணத்திலேயோ நம்மகிட்ட இருக்கும் பணத்திலேயே நம்முடைய நம்பிக்கை இருக்காது. If God is our fortress, then we will always run to him when things go wrong or when we need help. நமக்கு தேவை ஏற்படும் போதோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கும்போது அவரிடம் மட்டுமே நாம் ஓடுகிறவர்களாக காணப்படுவோம். Now coming to the part of the deliverer. அங்கே விடுவிக்கிறவர் என்ற அந்த பாகத்திற்கு வரும்போது, when these fortresses are surrounded by enemies, இந்த கோட்டையானது எதிரிகளால் சுத்தி நிற்கப்படும் போது, தாக்கப்படும் போது, and when the people inside are weak and not strong enough to overcome the enemies, உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எதிரே இருக்கக்கூடிய எதிரிகளை எதிர்க்கும் அளவுக்கு தைரியம் இல்லாதவர்களாகவும் மிகவும் சாதுவாக்களாக இருந்தார்கள் என்றால், then they look for a deliverer. அங்கே அவர்களை விடுவிக்க ஒரு இரட்சகரை அவர்கள் தேடுகிறார்கள். From time to time the kings of Judah have always looked to Egypt or Assyria for deliverance. யூதாவில் உள்ள பல ராஜாக்கள் அவர்களுக்கு தேவைக்காக எகிப்திலிருந்தும் அசரியாவிலிருந்தும் அவர்களுக்கு அவருடைய ராஜாக்களின் உதவிகளை நாடினார்கள். So they have looked to these kings for deliverance from their enemies. அவர்களுடைய எதிரிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த ராஜாக்களினுடைய உதவிகளை அவர்கள் நாடினார்கள். They missed going behind the real deliverer for deliverance. உண்மையான இரட்சகர், உண்மையான விடுவிக்கக்கூடிய அவரிடம் செல்லாமல் மற்றவர்களை நோக்கி சென்றார்கள். If we look at 2 Kings chapter 16 verse 7, 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், 2 Kings chapter 16 verse 7, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், we see that Ahaz sends messengers to the king of Assyria and he says, I am your servant and vassal, come up and save me. ஆகாஸ் அசரியாவின் ராஜாவாகிய திகிலாத்லோரிடத்தில் ஸ்நானாதிபதிகள் அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாயிருக்கிறேன், நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லச் சொல்லி. Yes, so when we look for earthly means for deliverance,
நாம் இந்த உலகத்தில் உள்ள உலக பிரகாரமான ஒரு மீட்புக்காக நாம் நினைக்கும்போது, in the form of a favor from family or friends or from a bank, ஒரு பேங்கில் இருந்தோ நம்முடைய நண்பர்களிடம் இருந்தோ நம்ம குடும்பத்தில் இருந்தோ ஒரு உதவியை நாம் நாடும்போது, there is a power equation where we go in the lower level. அங்கே நாம் அவர்களுக்கு ஈடாக இல்லாமல் அவர்களுக்கு குறைவான ஒரு இடத்திலே நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். But that is not the case when we go to our Lord for deliverance. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திற்கு விடுதலைக்காக செல்லும்போது அந்த நிலைமை அங்கே காணப்படவில்லை. When we seek him for deliverance, he lifts us up and he empowers us. நாம் அவரிடம் அவர் விடுதலைக்காக நம்மை இரட்சிக்கும்படியாக அவரிடம் போகும்போது அவர் நம்மை தூக்கி விடுகிறார், நம்மை மேலாக உயர்த்துகிறார். When we recognize that the Lord is our deliverer, கர்த்தர் தான் நம்முடைய விடுவிக்கிறவர், நம்முடைய இரட்சகர் என்று நாம் அங்கே உறுதியாக சொல்லும்போது, we are acknowledging that we cannot save ourselves. நாம் என்ன அங்கே உறுதியாக சொல்கிறோம் என்றால், நாம் நம்மாகவே நம்மளை இரட்சிக்க முடியாது, விடுவிக்க முடியாது என்பதை அங்கே நிரூபிக்கிறோம். We will not be able to overcome the difficult situations on our own. நமக்கு வந்திருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து நாமவே வெளியே வர முடியாது என்பதை அங்கே நிரூபணம் பண்ணுகிறோம். We confess that only God can take us from a situation of separation, bondage and suffering. அங்கே நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டிய தேவன் ஒருவரே என்பதை, and lead us to a place of healing, wholeness and freedom. நம்மை பலப்படுத்தி நம்மை சுகப்படுத்தி ஒரு முழுமையான ஒரு நிலைமைக்கு நம்மை தேற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒருவர் யார் என்றால், so when we confess that the Lord is our deliverer, we acknowledge that. இதை இவ்வாறு செல்வதை கர்த்தர் ஒருவரே செய்ய முடியும் என்பதை நாம் அந்த இடத்தில் உறுதியாக அங்கே நாம் சொல்லுகிறோம், காட்டுகிறோம். So for all of us who have been living in this COVID-19 situation, இந்த கோவிட்-19 என்ற இந்த நிலைமையிலே வாழ்ந்துகின்ற நாம் எல்லோரும், the past 13 years has been 13 months has been very different. இந்த 13 மாசங்கள், கடந்த 13 மாசங்கள் வேறு விதமான ஒரு நிலைமையாக காணப்பட்டது. For some it was anxiety, சிலருக்கு அது ஒரு எதிர்பார்ப்பில் உள்ள ஒரு காலகட்டம். for some it was economic worries and job instability. சிலருக்கு தங்களுடைய வேலையில் நிலையில்லாத தன்மை மற்றும் இல்லாமல் பெரிய நஷ்டம். For some it was disruption of plans like travel plans or wedding plans or a construction plan. சிலருக்கு அவருடைய திருமணத்திலே மற்றும் அவர்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய இடங்கள் அல்லது வீடுகள் கட்ட வேண்டியதிலே ஒரு தடுங்கல் அல்லது ஒரு நிறுத்தம் ஏற்பட்டது. For many it was sickness and loss of loved ones. சிலருக்கு வியாதிகள் மற்றும் தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை இழக்க கொடுத்த நிலைமை. So each of us have had a different experience. எல்லாருக்கும் வேற வேற விதமான ஒரு காரியங்கள் நடந்தேறின. And the situation is worse when we go outside the cities. இந்த நகரத்தை விட்டு வெளியே செல்லும்போது அதனுடைய காரியம் இன்னும் மிகவும் மோசமாக இருக்கிறது. The backbone of millions of families has been destroyed. முதுகெலும்பாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுடைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு போனது. So several families with first generation learners, பல குடும்பங்களில் உள்ள முதல் தலைமுறையிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், so many have become engineers or accountants and moved to bigger cities for a job. அந்த இன்ஜினியர்களாக படித்து பிகாம் போன்றவர்களாக படித்து பெரிய நகரங்களுக்கு புலம்பெயர்ந்து போனவர்கள். So parents have invested all their income so that their children don't have to do the work that their caste dictates them to do. பெற்றோர்கள் என்ன நினைத்தார்களால் தங்களுடைய ஜாதியினாலே செய்யப்படுகிற அந்த தொழிலை தம் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்பதாக அதிக பணங்களை செலவு செய்து அவர்களை படிக்க வைத்த அந்த நிலைமையிலே. But recently we had so many engineers who had applied for a job for waiters and cleaners. நாம் இப்பொழுது சமீபத்தில் நாம் பார்க்கலாம், நிறையாக படித்த இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் அங்கே வெயிட்டர்களாகவும் கூலிகளாகவும் மற்றும் அந்த 3வது கிரேடில் உள்ள அந்த தொழிலாளர்களுக்கு விண்ணப்பத்தை அவர்கள் எழுதி அனுப்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். When I listen to their stories, they were all working in very big corporates in big cities. நான் அவர்களுடைய கதைகளை கேட்கும்போது அவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளிலே பெரிய பெரிய நகரங்களிலே வாழ்ந்தவர்கள். Their life was perfect till February 2020. பிப்ரவரி மாதம் 2020 வரைக்கும் அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. But suddenly everything changed and they had to go back home.
ஆனால் திடீரென்று எல்லாம் சரிந்தது. அவரவர் தம் தம் ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. And they have no other option but to take up the trade of their families. வேறு அவருடைய சொந்த தொழிலை தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். So we are in a situation where our enemy is invisible. நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், அங்கே நம்முடைய எதிரியை நாம் கண்ணால் பார்க்க முடியாத மறைபொருளாக இருக்கிறான். We don't know if the enemy has entered our home or if the enemy has entered our body. அந்த எதிரியானது நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவோ நமக்குள்ளாகவோ நம்முடைய உடலுக்குள்ளாக வந்து விட்டான் என்பதே நம்மளுக்கு தெரியாது. So this is worse than what David was facing. இது என்ன என்றால் இது தாவீது ராஜா அனுபவித்ததை விட மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. So no fortified city or earthly rock can protect us. உலக பிரகாரமான எந்த விதமான கோட்டையும் உலக பிரகாரமான எந்த கண்மலையும் இதை நம்மிடத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. Neither can the government, health system or vaccines give us 100% protection. 100% இதிலிருந்து பாதுகாப்பு நம்முடைய அரசாங்கமோ நாம் போடக்கூடிய இன்ஜெக்ஷனோ அல்லது மருந்துகளோ கொடுக்க முடியாது. So like David, who was on the run for 20 years after being anointed king, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக ஆன பின்பு 20 வருஷம் ஓடி திரிந்த தாவீதை போல let us make our Lord our refuge and fortress. நாமும் நம்முடைய தேவனை நம்முடைய கண்மனையாகவும் நம்முடைய கோட்டையாகவும் நாம் ஏற்றுக்கொள்வோம். Let us run to him alone for refuge and let us always look up to him alone for deliverance. நாம் அவரிடம் மாத்திரமே நம்முடைய விடுதலைக்காகவும் நாம் அவரிடம் மாத்திரமே ஆசீர்வாதத்துக்காக அவரை மட்டுமே நோக்கி செல்லுவோம். And one more important thing that we need to learn from David இன்னொரு முக்கியமான காரியம் தாவீதினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் is how he starts this psalm in verse 1. எவ்வாறு அவர் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார் என்பத அந்த முதலாவது வசனம். So he starts the psalm with a confession, I love you Lord. இந்த சங்கீதத்தை அவர் எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்றால் உம்மில் அன்பு கூறுவேன் என்று ஆரம்பிக்கிறார். He was not bitter or grumbling against God for all the trouble he had for 20 years. இந்த 20 வருஷமாக அவர் அனுபவித்ததினாலே கர்த்தர் மேலே ஒரு கோபமோ அல்லது ஒரு முறுமுறுப்போ அவரிடம் இல்லை. But David was grateful to God because God was with him through all his trials and tribulations. அவர் தாவீதினுடைய கலக்கத்திலும் அவருடைய பிரச்சனைகளிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதனாலே தாவீது அங்கே கர்த்தர் மேல் ஒரு அன்புள்ளவராக கருணையுள்ளவராக இருந்தார். And he also knew that God was working on David through all these years. இந்த வருடங்கள் முழுவதுமாக கர்த்தர் அவரோடு இருந்து தாவீதுக்கென்று ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். So we may be going through situations that look like that make us feel like we are on sinking sand. நாம் சில நேரத்தில் நினைக்கலாம் நாமும் இந்த புதைகுழியில் இருக்க மண்ணை போல உள்ளுக்கே அமிழ்ந்து கொண்டே போகிற நிலைமையில் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். Our plans may not be, all the plans that we had may not be prospering for a season. இந்த சில நேரங்களிலே நாம் என்னென்ன திட்டங்களை வகுத்தோமோ அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் போய் கொண்டே இருக்கலாம். But that season does not mean that our God who is in Psalms 18 is with us today. ஆனால் அவ்வாறு அந்த திட்டங்கள் அப்படியே சென்று கொண்டிருந்தாலும் ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. So the God who fulfilled Psalms 18 for David will also fulfill the same for us. சங்கீதம் 18 மூலமாக தாவீதுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தந்த கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார். It is important that during times such as this that we keep Psalms 18 on our lips. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் உள்ளே செல்லும்போது சங்கீதம் 18 நம்முடைய உதடுகளிலும் நம்முடைய இதயங்களிலும் வைத்துக் கொள்ளுகிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். And we can boldly say that our God will deliver us and we will triumph. நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் எங்களுடைய தேவன் எங்களை விடுவிப்பார், எங்கள் இரட்சகர், நாங்கள் அதில் வெற்றி கொள்வோம் என்று சொல்ல முடியும். And our deliverer is always with us, upholding us and sustaining us through all this. எல்லா நேரங்களிலும் எங்களுடைய இரட்சகர் எங்களை விடுவிப்பவர், எங்களோடு இருந்து எங்களை தேற்றி ஆற்றி எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருப்பார் என்பதை சொல்ல முடியும். And he will see us through. அவர் நாம் முன்னே வருவதை நிச்சயமாக செய்வார். May the Lord bless the sharing of his word. இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கர்த்தரை பற்றி நாம் கேட்டோம். நாம் இப்போது ஆலயத்தில் இல்லாதபடியினாலே நம்ம அப்பம் விற்க முடியறதில்லை. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு கண்மலையாக கோட்டையாக அரணாக இரட்சகராக இருக்கிறார் என்பதை எவ்வளோ ஆணித்தரமாக இந்த
கோவிட்-19 காலத்திலே நமக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டினார் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். ஆகவே அவரை நம்பி இதில் மேற்கொண்டு நாம் வாழத்தக்கதாக நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். சிறிது நேரம் நம்ம அமைதியாக இருக்கலாம். இப்பொழுது நாம் இப்படியாக ஆண்டவருக்கு அந்த பிரேக்கிங் ஆஃப் பிரெட் நேரமாக இருக்கிறபடினாலே சிறிது நேரம் நாம் அமைதியாக இருக்கலாம். அது முடிந்த பின்னாலே நீங்களும் நானும் இப்படியாக இதை முடித்துக்கொண்டு அடுத்தபடியாக பின்னால் ஒரு 10 நிமிஷத்திலே வேத ஆராய்ச்சி இருக்கும். அதை தொடர்ந்து கேட்டு நாம் முடித்துக்கொள்ளலாம். 11:30 மணிக்கு சிறு பிள்ளைகளுடைய அந்த சடங்கு இப்படியாக சௌரி கலையரசியும் சுஜாவும் இப்படியாக ஆன்லைனில் செய்வார்கள். அதில் பெற்றோர்கள் பங்கெடுத்து கொண்டு பிள்ளைகளை வைக்குமாறு அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஜீவாதிபதியே, சிருஷ்டிகர்த்தாவே ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை நீ கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்தும் தகப்பனே எங்களை கண்மையிலே நிறுத்தி தகப்பனே நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை நம்பும்படியாக எங்களை வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். தாவீதின் அனுபவமாகி அந்த கண்மலையிலே நிறுத்தப்படத்தக்கதாக நீ எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த கரங்களை ஒப்பத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்தில் எங்களுடைய கண்மலையாக நீரும், எங்கள் ரட்சியராக எங்கள் கோட்டையராக இரும் தகப்பனே. நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மையை நம்பி வாழத்தக்கதாக இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் இந்த கரங்களை ஒப்பத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். நாங்கள் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் தகப்பனே நாங்கள் வீட்டிலே அதிக நேரம் உம்மோடு கூட செலவு பண்ண முடியாது. குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்த நாளிலே நாங்கள் தனித்தனியாக இருந்து தகப்பனே நம்முடைய இப்படியாக செலவழிக்கத்தக்கதாக நீங்கள் கட்டளையிட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சீக்கிரமாக இதெல்லாம் முடிந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஆலயத்தில் ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை கொடுப்பீர் நம்பிக்கை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதி ஆண்டவரே, இன்னும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதில் எடுத்து போடும். குறிப்பாக இந்த கோவிட்-19 எடுத்து போட்டு தகப்பனே ஒரு நல்ல சுகமானது வரத்தக்கதாக நீ கட்டளையிட்டு ஆசிரியப்பை நம்பிக்கை நோக்கி பார்க்க இரக்கமாயிரம். எங்கள் மட்டுமா கரங்களை ஒப்படுத்துவதாக நீ பெரிய காரியங்கள் செய்யப்போக்கா நன்றி சொன்னவர்களாக தொடர்ந்து தகப்பனே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படியாக உடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபை தந்து காக்க வேண்டுமாய் முற்றுமா ஒப்புவத்துவர்களாக ஆண்டவர் மீட்பா இயேசு நாமத்தை சோத்திரம் எடுக்கிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஆண்டவராகிய பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாரும் மாந்தருக்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என் இயேசுராஜன் வருவார்.
நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வருகை சந்திக்காய்த்தம்மா. என் இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்க தூதரோடு. என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார், என் இயேசுராஜன் வருவார். ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஓர் மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடங்க மேகங்கள் மீதே வருவார், என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்க தூதரோடு. என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார், என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்க தூதரோடு. என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார்.